பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினால் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் ஸால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதீ பாரக்னா ஹவ்லா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். وقال أبو ذر رضي الله تعالى عنه قال يا رسول الله أي مسجد أُضِيَ في الأرض أولا؟ وقال رسول الله صلى الله عليه وسلم المسجد الحرام ثم أي يا رسول الله؟ المسجد الأقصى. كم كان بينهما؟ قال رسول الله صلى الله عليه وسلم 40 سنة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் மாதத்துடைய 23வது ஒற்றைப்படை இரவில் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த வருடத்துடைய லைலத்துல் கத்ர் இரவை அடைகின்ற நற்பாக்கியவான்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. கண்ணியமான சகோதர பெருமக்களே, எனக்கான தலைப்பு முதல் கிபிலா பைத்துல் முகத்தஸ், அதோடு இமாம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களை பற்றிய சில தகவல்கள். அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு விறுவிறுப்பா, ஒரு நகைச்சுவையா, அந்த மாதிரியாலாம் இந்த தலைப்புகள் செல்லாது. செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். பைத்துல் முகத்தஸ் சம்பந்தமான செய்திகளை தெரிவது ஒரு மூமினுடைய கட்டாய கடமை என்ற அடிப்படையில் தான் இந்த ஒற்றைப்படை இரவில் இந்த மாதிரியான தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் முடிந்தளவு இன்ஷா அல்லாஹ் என்னோட வருவதற்கு முயற்சி செய்யுங்க. நானும் எந்த அளவுக்கு முடியுமோ உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஏன்னா இது வந்து முழுக்க போர், சண்டை, கொலை, இது மாதிரியான செய்திகளாகத்தான் இன்றைக்கி சப்ஜெக்ட் போகும். இந்த சப்ஜெக்ட் முழுக்க இன்றைக்கி ஒரு தமிழில் சொல்கிற மாதிரி ஒரு காய்ந்ததாக தான் போகும், ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாலாம் போகாது. இருந்தாலும் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு நான் கொண்டு போக முயற்சி செய்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலா பைத்துல் முகத்தஸ் அதை பற்றி முழுமையாக படிப்பதற்கும் அதை அறிந்து கொள்வதற்கும் அது சம்பந்தமான சரியான ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று துஆவோடு இன்ஷா அல்லாஹ் உள்ள நுழையலாம். ஏன் பைத்துல் முகத்தஸை பற்றி படிக்கணும்? பைத்துல் முகத்தஸை பற்றி படிப்பதற்கான காரணம் என்ன? அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலாவுடைய பள்ளி வாயில்களில் மிக முக்கியமான பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல். அது வெறுமனே ஒரு நிலத்திற்காக நடைபெறுகிற சண்டை அல்ல. இன்றைக்கி சிலர் அது ஒரு நிலத்திற்கான சண்டை, இது அது அவருடைய உள்நாட்டு பிரச்சனை, இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றெல்லாம் நாவு கூசாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் அப்படி பார்க்க முடியாது. அல்லாஹு தாலா பைத்துல் முகத்தஸ் சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பைத்துல் முகத்தஸ் சம்பந்தமாக, மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக நிறைய பேசி இருக்கிறார்கள். அது ஒரு இஸ்லாமிய அடையாள சின்னமாக பார்க்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய வீடு. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உலிய ஃபில் அர்தி அவ்வலா. யா ரசூலுல்லாஹ் பூமியில் முதல்ல நிறுவப்பட்ட பள்ளிவாசல் எது? பெருமானாருடைய பதில் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா. இன்னைக்கு மக்காவில் இருக்கின்ற அந்த காபத்துல்லா இதுதான் முதல்ல பூமியில் அல்லாஹை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல். இன்ன அவ்வள பைத்தி உலிய லின்னாஸ், அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறார். அந்த சஹாபி விடல, யா ரசூலுல்லாஹ் தும்ம ஐயுன், பிறகு எந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது? முதல்ல மஸ்ஜிதுல் ஹராம், அதற்கு பிறகு எந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது? பெருமானார் சொன்னார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா. எந்த பள்ளிவாசல் இன்றைக்கு யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ
எந்த பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதோ அந்த பள்ளிவாசல் தான் பூமியில இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல். அருமையான சகோதரர்களே, பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய வீடு, நம்முடைய இடம் என்பதை தாண்டி நம்முடைய ரப்புக்கான இடம். நம்முடைய ரப்பு விரும்பி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக தமக்காக வேண்டி ரப்பு ஏற்படுத்திய வீடு என்பதை நம்முடைய உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும். இது நிலத்திற்கான சண்டை அல்ல. உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் இஸ்லாமியர்கள் அடிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமிய நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. அதோடு நம்ம இந்த பைத்துல் முகத்தஸை பார்க்க கூடாது. அருமையான சகோதரர்களே, அப்படி ஒரு சிந்தனையில நம்ம பார்த்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ஈமான் சந்தேகத்திற்குரியதாக ஆகிவிடும். அருமையான சகோதர பெருமக்களே, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா தொடர்ந்து கேட்கிறாங்க, கம் கான பைனஹுமா யா ரசூலல்லாஹ், இரண்டுக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் எவ்வளவு காலகட்டம் என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் 40 சனதன் 40 ஆண்டுகள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ அதையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் கட்டினார்கள், இதையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் கட்டினார்கள். நம்ம என்ன விளங்கி இருக்கிறோம், காபத்துல்லா ஹஜ்ரத் இப்ராஹிம் கட்டினார், பைத்துல் முகத்தஸ் ஹஜ்ரத் சுலைமான் கட்டினார் என்பதாக நம்ம விளங்கி கொண்டு இருக்கிறோம். அது உண்மையும் கூட, அதில் மாற்றம் இல்லை. முதல்ல அடித்தரமிட்டு கட்டப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் கட்டப்பட்டு விட்டது. அந்த கட்டடங்களை உயர்த்தியது தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும். புதிதாக கட்டியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை புதிதாக கட்டல. வஇத் யர்ஃபஉ இப்ராஹிமு கவாயிதல் பைத், அல்லாஹ் சொல்லியிருந்த வார்த்தை, பைத்துல்லாவுடைய அஸ்திவாரத்திலிருந்து கட்டடத்தை எழுப்பியதுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே தவிர பைத்துல்லாவை கட்டியது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்ல. ஆரம்பத்திலேயே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிவிட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில். அல்லாஹ் குறிச்சு கொடுத்தா இங்கே எனக்கு வீடு வேண்டும் என்று, அதே போன்றுதான் அல்லாஹ் குறிச்சு கொடுத்தா இந்த இடத்துல எனக்கான வீடு வேண்டும் என்று. பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த இடத்துக்கு பேர் பைத்துல் முகத்தஸ், அந்த பள்ளிவாசலுக்கு பேர் மஸ்ஜிதுல் அக்ஸா. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்போ இன்றைய உரையில் பாட்டாக சில செய்திகளை பார்க்கலாம். முதல் பகுதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பைத்துல் முகத்தஸை மீட்டது சம்பந்தமான தகவல்கள். இதை நம்ம பல முறை கேட்டதனால இது சம்பந்தமாக ஆழமாக போகாமல் ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் கடந்து செல்வோம். இது ஒரு பகுதி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் வந்த பைத்துல் முகத்தஸ் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 450 ஆண்டு கால முயற்சிக்கு பிறகு இந்த பைத்துல் முகத்தஸ் அப்படியே கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு செல்கிறது. இது ஒரு பார்ட். அதற்கு பிறகு ரொம்ப காலம் இல்லை, சரியாக 88 ஆண்டுகள் என்பதாக அதிகமான தகவல், சில தகவல்களில் 91 ஆண்டுகள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 88 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமியருடைய கட்டுப்பாட்டில் வந்தது. சுமார் 750 ஆண்டு காலம் வரை இஸ்லாமியருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது, இல்லையா? ஆரம்பத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்திற்கு பிறகு 450 ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் இருந்த பைத்துல் முகத்தஸ் இடையில ஒரு 88 வருஷம் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றது. மீண்டும் இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பைத்துல் முகத்தஸ் வந்தது ஒரு 750 ஆண்டு காலங்கள். இது ஒரு பார்ட். இதற்கு பிறகு முதலாம் உலக போர்ல மீண்டும் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் இந்த பைத்துல் முகத்தஸ் சென்றது. இது ஒரு பார்ட். அதற்கு பிறகு அவர்களோடு சில சமரச ஒப்பந்தங்களோடு, சில கொடுக்கல் வாங்கலின் அடிப்படையில், சில வியாபாரத்தின் அடிப்படையில் யூதருடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த பைத்துல் முகத்தஸ் சென்றது. இன்று வரைக்கும் யூதருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது ஒரு கடைசி பாட்டு, தற்கால பைத்துல் முகத்தஸ் நிலை. இது சம்பந்தமான இன்ஷா அல்லாஹ் பாட்டாக சில தகவல்களாக பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, வரலாற்றில் ஆங்கில வருடமும் ஹிஜ்ரியும் கலந்து வரும். இது உங்களுக்கு சொல்லும் பொழுது சில குழப்பங்கள் வரும். 1100 சொல்லுவோம், பிறகு 600 வரும், இல்லையா? கிபி 1100 பேசுவோம், அதுக்கப்புறம் ஹிஜ்ரி 630 வரும். இது ஒரு குழப்பம் வரும் என்பதனால இன்ஷா அல்லாஹ் நான் உரையுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அனைத்தையுமே கிபியிலேயே கொண்டு போவோம். ஹிஜ்ரியனை தொடலை முழுக்க ஆங்கில வருடத்தின் அடிப்படையில் கொண்டு போனதா கொஞ்சம் முடியும். சப்ஜெக்டே கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் காய்ந்த செய்தி தான். ஷேக் பாய் நமக்கு அப்படி தான் கொடுக்குறாரு. இதை கடந்த வருடம் அப்படி தான் பேசப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச எந்த அளவுக்கு செய்தியை கொண்டு செல்ல முடியுமோ இன்ஷா அல்லாஹ் கொண்டு போவோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பைத்துல் முகத்தஸ் இது ஏன் பேசப்படுகிறது? இது பேசு பொருளாவதற்கான காரணம் என்ன? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. உலகத்தில் 3 பெரும் மதங்கள், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், யூத மதம், இல்லையா? இதெல்லாம் வேறு மதங்கள் இருந்தாலும் இந்த 3 மதங்களுக்கு இப்ராஹிம் மதம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த 3 மதங்களுக்குமே இப்ராஹிமிய மதம் என்பதாக சொல்லப்படும்.
ஏன் இந்த மதங்களுக்கு இப்ராஹிமிய மதம் என்று சொல்லப்படுகிறது? என்ன காரணம்? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய 2 புதல்வர்கள், ஹஜரத் இஸ்மாயில், ஹஜரத் இஸ்ஹாக். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலில் எந்த நபியும் இல்லை, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மகன் ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா இல்லை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவருக்கு பேர் தான் இஸ்ராயில். இவருக்கு பேர் இஸ்ராயில். இவருடைய பிள்ளைகள் 12 பேர். பிள்ளைகளுக்கு பனு என்று சொல்லப்படும். உதாரணமாக பனு சிக்கந்தர், சிக்கந்தருடைய வம்சம். பனு அப்துல்லானா அப்துல்லாவுடைய வம்சம். பனு இஸ்ராயில இஸ்மாயிலுடைய சந்ததியினர்கள். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகள், அவர்களுக்கு பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படும். இந்த 12 கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் தான் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இது எல்லாமே இஸ்ஹாக்ல போய் முடியும். ஓகேவா? இதுல வந்தது தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். இதுல வந்தது தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வந்தவர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல வந்து தான் இஸ்லாம். அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ இதுல இன்னொரு முக்கியமான செய்தியை நான் பார்க்கணும். தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காக நான் ஒரு செய்தியோடு போறேன். ஆலு இம்ரான்ல ஒரு செய்தி, அல்லாஹ் தஆலா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்த்து கேட்பான், யா அஹ்லல் கிதாப், ஓ வேதக்காரர்களே. குர்ஆன்ல அஹ்லே கிதாப் என்ற வார்த்தை பயன்பட்டது என்றால் அங்கு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சேர்ந்து கொள்வாங்க. யூதர்களை மட்டும் அழைக்கும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஹாது என்று அழைப்பான். நஸ்ரானிகளை மட்டும் அழைக்கும் பொழுது யா அய்யுஹல்லதீன நஸாரா என்று அழைப்பான். 2 பேரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அழைக்கும் பொழுது யா அஹ்லல் கிதாப் என்று அழைப்பான். வேதக்காரர்களே, வேதக்காரர்களே என்று அழைத்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், லிமத்து ஹாஜூன பி இப்ராஹீம, இப்ராஹிம் பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? வமா உன்சிலத் தௌராத் வல் இன்ஜீல் இல்லா மின் பாதிஹி, தௌராத் இறக்கப்பட்டதும் இப்ராஹிமுக்கு பிறகுதான், இன்ஜீல் இறக்கப்பட்டதும் இப்ராஹிமுக்கு பிறகுதான். இப்ராஹிமை பற்றி பேசுவதற்கான தகுதி உங்களுக்கு எங்கே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்பான். ஹா அன்தும் ஹாஉலாய் ஹாஜஸ்தும் ஃபீமா லகும் பில் இல்ம், ஹா அன்தும் ஹஸ்தும் ஃபீமா லைஸ லகும் இல்ம். அல்லாஹ் தஆலா கேட்பான், இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சில செய்திகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தீங்க, இப்ப தெரியாத விஷயத்தை ஏன் பேசுறீங்க? இப்ராஹிமை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க இப்ராஹிமை பற்றி பேசுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்பான். ஏன் அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான் என்றால், யகூதிகள் சொன்னார்கள் இப்ராஹிம் யூத மதத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அப்பா இன்ஜீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அருளப்பட்டது, தௌராத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அருளப்பட்டது. யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ராஹிம் தௌராத்தை பின்பற்றினார், கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் இன்ஜீலை பின்பற்றினார். அல்லாஹ் கேட்கிறான், தௌராத்தும் இன்ஜீலும் இப்ராஹிமுக்கு பிறகு அருளப்பட்டு இருக்க எப்படி இப்ராஹிம் தௌராத் இன்ஜீலை பின்பற்றி இருக்க முடியும்? எந்த அர்த்தத்தில் இப்ராஹிமை யஹூதி என்று சொல்கிறீர்கள், நஸ்ரானி என்று சொல்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கடுமையாக கேட்பான். என்ன காரணம் சொன்னா, இப்ப வரைக்குமே அவன் உறுதியா இருக்கிறான் இப்ராஹிம் யூத மதத்தை சேர்ந்தவர்கள், இவர்களுடைய நிலைப்பாடு. கிறிஸ்தவரின் நிலைப்பாடு இப்ராஹிம் இல்லை எங்களுடைய மதத்தை சேர்ந்தவர் என்பதாக. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பேசுவார், மா கான இப்ராஹிம் யஹூதிய்ய வலா நஸ்ரானிய்ய வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா. இப்ராஹிம் யஹூதியும் இல்லை நஸ்ரானியும் இல்லை. இப்ராஹிம் நீ சொல்ற மாதிரி யூதர் கிடையாது, நீ சொல்ற மாதிரி நஸ்ரானி கிடையாது. இப்ராஹிமை பற்றி பேசுகின்ற தகுதி உங்களுக்கு அறவே கிடையாது. வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா, அவர் ஒரு பரிபூரணமான முஸ்லிமாக இருந்தார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். அருமையான சகோதர மக்களை, எதற்காக இந்த செய்தி சொல்கிறேன் என்றால், இது எல்லாமே அந்த இடத்துல போய் முடியும். இப்ராஹிம் எங்களுக்கானவர் என்பதுதான் இன்னைக்கு பலஸ்தீன் அவர்கள் எங்களுடைய தேசம் என்பதாக யூதர்கள் கையாளுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர், இப்ராஹிமுடைய வம்சத்தில் வந்த சுலைமான், தாவூத், சுலைமான், மூசா, ஈசா எல்லாமே எங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதுதான் இவருடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அருமையான சகோதர மக்களே, அந்த அடிப்படையில் இந்த 3 மதத்தை சேர்ந்தவருடைய புனித தலங்களும் அங்கு இருப்பதனால, இன்னும் சொல்ல போனால் 3 மதத்துடைய பின்னணியும் இவர்களோடு சம்பந்தப்படுவதனால இந்த இடம் கியாமத் நாள் வரைக்கும் இப்படிதான் இருந்து கொண்டே இருக்கும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பைத்துல் முகத்தஸ் ஆரம்பத்தில் யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. கிபி 135 அவர்களுடைய அநியாயம் ரொம்ப மிகச்சு போகும் பொழுது கிறிஸ்தவர்கள் படையெடுத்து அங்கிருந்து அவர்களை விரட்டினார்கள். கிபி 135 பைத்துல் முகத்தஸ் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக, ரசூலுல்லாஹ் பிறந்தது கிபி 6ஆம் நூற்றாண்டு,
கிபி 500களுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்பே யூதர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள். ஜெருசலத்திலிருந்து பைத்துல் முகத்தஸ் இந்த பலஸ்தீனிலிருந்து விரட்டப்பட்டார்கள். இந்த பகுதி முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. அந்த நேரத்தில் அவர்களுடைய தேவாலயங்களாக இருந்த யூதருடைய தேவாலயங்களாக இருந்த அந்த பகுதிகள் எல்லாம், அந்த ஆலயங்கள் எல்லாம் குப்பை மேடுகளாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் அப்படி தான் வச்சிருந்தான். முதல்ல யூதர்களை விரட்டியது மட்டுமல்ல, ஜெருசலத்துடைய குப்பைகள் எல்லாம் இவருடைய தேவாலயங்கள் தான் கொட்டப்பட்டிருந்தன. இப்படி தான் சென்று கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மறைவு வரைக்கும் இப்படி தான் சென்று கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மறைவு வரைக்குமே இந்த பைத்துல் முகத்தஸ் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் அந்த மேராஜை தவிர்த்து மற்ற நேரங்கள் அங்கே போகவும் இல்லை. அல்லாஹ் தஆலா மேராஜுடைய நேரத்தில் ஒரு அற்புதமாக அங்கு சென்று நபிமார்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்து அங்கிருந்து மேலே 7 வானங்களை கடந்து சென்றார்கள் என்பது மேராஜ் சம்பந்தமான வரலாறு. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலம் வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, அந்த பலஸ்தீன் முழுக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடி யுத்த காலத்தில் சில சுப செய்திகள் சொல்கிறார்கள். நமக்கு தெரியும் அந்த வரலாறு. கந்தக்குடி யுத்த காலம் ரொம்ப கடுமையான நேரத்தில் பெருமானார் சில சுப செய்திகள் சொல்கிறார்கள். ரோம் வெற்றி கொள்ளப்படும், சிரியா வெற்றி கொள்ளப்படும், ஷாம் வெற்றி கொள்ளப்படும் என்பதாக பெருமானார், பார்சி தேசம் வெற்றி கொள்ளப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்திகள் சொன்னார்கள். பெருமானாருடைய சுப செய்தி பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளேயே பெரிய பெரிய தேசங்கள் எல்லாம் இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் வந்தது. கிபி 637 அது வரைக்கும் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பைத்துல் முகத்தஸ் எர்முக் யுத்தத்தின் போது ஹஜ்ரத் காலித் இப்னு வலீதுடைய தலைமையில் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மிகப்பெரிய படையை பைசாந்திய பேரரசுக்கு எதிராக அனுப்புகிறார்கள். எர்முக் யுத்தம் மிகப்பெரிய யுத்த களம். அருமையான சகோதர பெருமக்களே, கிறிஸ்தவர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டார்கள். கிதாபுகளில் எழுதப்படுகிறது, ஆசிய கண்டங்களிலிருந்து துடைத்தெறியப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள். ஆசிய கண்டங்களிலே அன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பேரரசாக இருந்தது ரோம் அரசு. பலஸ்தீன் தான் அவர்களுக்கு தலைநகரமாக இருந்தது. அன்னைக்கு உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அந்த நேரத்தில் உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில், அவருடைய அனுமதியோடு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில் பலஸ்தீன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இது அவர்களுக்கு மிகப்பெரிய அடியாக இருந்தது. கிறிஸ்தவ சமூகத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை இல்லையா? என உலகமே அவர்களுடைய இராணுவத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தது. சாதாரணமான இராணுவம் அல்ல. அந்த கிறிஸ்தவ உலகத்துடைய ரோமர்களுடைய இராணுவம் என்பது மிக பயங்கரமான இராணுவம் இல்லையா? மக்காவில பேரிச்சம்பழங்களை சாப்பிடக்கூடிய, ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய இவர்களிடத்தில் இந்த ரோம் பேரரசு வீழ்ந்தது என்பது அவர்களால் கடைசி வரைக்கும் ஜீரணிக்க முடியலை. வரலாறுகளில் எழுதுகிறார்கள், இந்த ரோம பேரரசு அந்த போருக்கு பின்னால அந்த வியூகங்களை வகுத்து கொடுத்தார்கள் இல்லையா, இவர்கள் எல்லாம் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நேரடியாகவே சென்று 637 பலஸ்தீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. அங்கே சில ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிறிஸ்தவர்கள் எங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என்பதாக அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கோரிக்கையை ஏற்று பலஸ்தீனில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், யூதர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பியபடி அவருடைய வழிபாட்டு தலங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தது. கிதாபுகள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே சென்று அந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள், எந்த தேவாலயங்களை, யூதருடைய தேவாலயங்கள், எந்த தேவாலயங்களை கிறிஸ்தவர்கள் குப்பை மேடுகளாக ஆக்கி கொண்டிருந்தார்களோ அதை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே சென்று சுத்தம் செய்தார்கள் என்பதாக கிதாபுகளிலே பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இதற்கு பிறகு ஒரு நீண்ட காலம், கிட்டத்தட்ட 450 ஆண்டு காலம் வரைக்கும் இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் தான் இந்த பலஸ்தீன் இருந்தது. இது கிறிஸ்தவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவன் கனவு கூட காணலை. முஸ்லீம்கள் நம்மளை வெற்றி கொள்வார்கள், முஸ்லீம்களிடத்தில் நம்ம தோற்று போவோம் என்பது அவனால் கனவு கூட காணலை. கிதாபுகள் எழுதுகிறார்கள், வரலாறுகளில் உலகமே அதிர்ச்சியில் உறைந்திருந்தது. இவ்வளவு பெரிய ரோம பேரரசு சாதாரணமான இஸ்லாமியர்களிடத்தில் எப்படி தோற்றது என்பது உலகத்திற்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. உலகமே அதிர்ச்சியில் உறைந்திருந்தது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதற்கு பிறகு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரால் ஜீரணிக்க முடியல. கிறிஸ்தவர்கள் உறுதியாக நம்புறாங்க, அது கர்த்தருடைய சிம்மாசனம் இருக்கின்ற இடம், ஈசா பிறந்த இடம், எங்களுடைய நபி பிறந்த இடம், கர்த்தர் அங்குதான் சிம்மாசனம் அமைத்திருக்கிறார்.
உலகத்தில் எந்த பூமிக்கும் இல்லாத சிறப்பு பலஸ்தீனில் இருக்கிறது. இந்த பலஸ்தீன் இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் இருப்பது என்பதை யூதர்களால ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியல, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியல. கண்ணியமான சகோதர பெருமக்களே, கிபி 1095 இரண்டாம் அர்பன் என்பவர் ரோமர்களுடைய அந்த போப்பாண்டவராக தலைமை இருக்கிறார். அவர்தான், அதாவது யார் போப்பாண்டவராக இருக்கிறாரோ அவர்கள் தான் முழு அந்த ஆர்சி கிறிஸ்தவர் என்று சொல்வார்கள், ரோம கத்தோலிக் என்பதா. இந்த முழு கிறிஸ்தவ உலகத்திற்கும் அவர்கள் தான் தலைமை. இவர் ஒரு மிகப்பெரிய முயற்சி செய்கிறார். 1988 பதவி ஏற்கிறார், 1988 பதவி ஏற்கிறார், 1099 வரைக்கும் 11 வருட காலங்கள் இவர் ஆட்சியில் இருக்கிறார், அந்த போப்பாண்டவராக இருக்கிறார். இவர் உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறார். இவர்தான், அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கைப்பற்றிய பலஸ்தீன் மீண்டும் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டுக்கு போவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவன் இந்த இரண்டாம் அர்பன். உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறார். இது நம்முடைய தேசம், நம்முடைய நபி பிறந்த இடம். அவர்கள் ஒரு சிந்தனையில நம்முடைய கடவுள் பிறந்த இடம், நம்முடைய கடவுளுடைய சிம்மாசனம் இருக்கின்ற இடம். இந்த இடத்துல பன்றியை விட கேவலமான முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சுமார் 450 ஆண்டு காலங்களோட முயற்சி. அருமையான சகோதர பெருமக்களே, உலகம் முழுக்க இவன் பிரச்சாரம் செய்கிறான். உலகம் முழுக்க, ஐரோப்பா கண்டத்தில் ஆசியா கண்டம் முழுக்க கிறிஸ்தவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள், துணை தெரியப்பட்டு விட்டார்கள். இப்போ ஐரோப்பியா முழுக்க இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஐரோப்பாவுடைய ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று இவன் அந்த பலஸ்தீன பூமியை மீட்பது சம்பந்தமான நிறைய உரைகள், நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறான். சுமார் 7 லட்சம் சிலுவை வீரர்கள் உருவாகிறார்கள். அங்குதான் முதல் சிலுவை போர் உருவாகிறது. வரலாறுகளை பாருங்க, 1096 இருந்து 1099 இந்த 3 ஆண்டு காலங்கள் முதல் சிலுவை போர். இதனுடைய நோக்கம் பலஸ்தீன் மீட்கப்பட வேண்டும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எந்த தேசத்தை இழந்தாலும் பரவாயில்ல, நமது பக்கத்துல நம்ம பக்கம் இல்லையா, நம்ம பக்கம் எத்தனை உயிர்கள் சென்றாலும் பரவாயில்ல, நாம இந்த பலஸ்தீனை மீட்டே ஆக வேண்டும் என்ற ரீதியில ஒரு மிகப்பெரிய சூறாவளி பிரச்சாரம் செய்தான். 1096 இவன் வேலையை ஆரம்பிக்கிறான். 96 பீட்டர் என்பவருடைய தலைமையில சுமார் 7 லட்சம் வீரர்கள் தயாராகிறார்கள். கழுத்தில் சிலுவைகளை மாட்டிக்கொண்டு. சிலுவை போர் என்று உருவானது காரணமே இவருடைய அனைவருடைய கழுத்திலும் சிலுவைகள் தொங்கிக் கொண்டிருக்கும். இவருடைய அடையாளமாக சிலுவைகள் என்பது, இவர்கள் சிலுவை போரில் கலந்து கொள்வதற்கு சின்ன பிள்ளையிலிருந்து தயார் செய்வாங்க இல்லையா. திருமணம் முடிக்கும் பொழுது அந்த குழந்தை தங்கும் பொழுதே தாய் சொல்லி வளர்ப்பால், பலஸ்தீன் மீட்கப்பட வேண்டும், எனக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பலஸ்தீன் மீட்கப்படுவதற்காக வேண்டி என்னுடைய குழந்தை கொல்லப்பட வேண்டும் என்ற ரீதியில அந்த ஐரோப்பா உலகம் கிறிஸ்தவ உலகத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதர மக்களே, அவர்கள் அதில் வெற்றியும் பெற்றார்கள். ஆரம்பத்தில் அந்த நேரத்தில் 1100களில் இஸ்லாமிய அரசாங்கம், அரபுலகம் 3 விதமான பிரிவுகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஈராக்கை தலைமையாக வைத்து அப்பாசியாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈராக்கை தலைமையாக வைத்து அப்பாசியாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை சார்ந்தவர்கள். சுன்னத் வல் ஜமாத் கொள்கை, சுன்னத் வல் ஜமாத்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி சுன்னத்து தௌஹீது அது மாதிரி வழங்கிக் கொள்ளாதீங்க. இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சுன்னத் வல் ஜமாத் தான். லேபிள் வேற பேர் வச்சுக்கலாம். எல்லாமே சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தான். சுன்னத் வல் ஜமாத்னா ரசூலுல்லாஹ் தான் இறுதி நபி. புரியுதுங்களா? ரசூலுல்லாஹ் தான் இறுதி நபி என்ற அந்த குடைக்கு கீழே வரக்கூடிய எல்லாருமே சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தான். சுன்னத் ஜமாத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்களும் தமிழகத்தில் யார் சொல்றாங்கன்னா காதியானிகளை சொல்லலாம். மிர்சா குலாமி நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் முஸ்லீம்கள் இல்லை. ஷியாக்கள் தமிழகத்தில் சில பகுதியில் இருப்பதனால இவர்கள் சுன்னத் ஜமாத்துக்கு வெளியில் இருப்பவர்கள் என்று சொல்லலாமே தவிர, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலை இயக்கங்கள் எல்லாம் சுன்னத் ஜமாத்துக்கு அப்பால் இருக்கிறது என்பதை ஒதுக்கிக் கொள்ளாதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே ரசூலுல்லாஹ்வை இறுதி நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். ஓகேவா? இந்த உரை முடிகிற வரைக்கும் இன்ஷாஅல்லாஹ் இதே மைண்ட் செட்ல இருப்போம். இப்போ ஈராக்கை தலைமையாக வைத்து அப்பாசியாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முழுக்க சுன்னத் ஜமாத் கொள்கையில உறுதியோடு இருப்பவர்கள். ஒன்று, பலஸ்தீனுக்கு பக்கத்தில் எகிப்து இருக்கிறது. நீங்க வரலாறுகளை பார்க்கலாம், மேப்ல பார்க்கலாம். பலஸ்தீனுக்கு வலது பக்கம் எகிப்திற்கும் இடது பக்கம் ஜோர்டான் இருக்கும். இந்த எகிப்தை தலைமையாக வைத்து ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் ஃபாத்திமியாக்கள். இவர்கள் ஷியா கொள்கையை சேர்ந்தவர்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள். இப்பதான் அவர்கள் விளங்கும். சுன்னத் ஜமாத் என்றால் ரசூலுல்லாஹ் இறுதி நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அஹ்ல சுன்னத் ஜமாத் கொள்கையை சேர்ந்தவர்கள்.
ரசூலுல்லாவுக்கு பிறகு அலியும் ஒரு நபி, நபியுடைய அந்தஸ்து என்று யோசிப்பவர்கள் ஷியா கொள்கையை சேர்ந்தவர்கள். அப்துல்லா இப்னு சபா என்பவன் ஆரம்பித்தார். இந்த கொள்கையை சேர்ந்தவர்கள் ஃபாத்திமியாக்கள் எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டு. மூன்றாவது, இது ரெண்டுமே இல்லாத குறுநில மன்னர்கள் உலகம் முழுக்க இஸ்லாமிய நாட்களை, இஸ்லாமிய பகுதியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் முதல் சிலுவை போர் நடக்கிறது. 1096 99 வரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. பார்க்குறவங்களாம் அடி, பார்க்குற இடம் போல அவர்களுக்கு அடி. அவன் இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறான். முன்னாடி இருந்ததை விட நம்முடைய இடத்தை அவன் ஆக்கிரமிச்சிருக்கிறான். நம்ம போய் நம்முடைய இடத்தை வேண்டும் என்று கேட்டால் அவன் நம்மளே திருப்பி அடிக்கிறான் என்று சொல்லி இன்னும் வீரியமாக செயல்படுகிறார்கள். கிதாபுகள் எழுதுகிறார், வரலாறுகள் எழுதுகிறார்கள். இந்த பீட்டர் என்பவருடைய தலைமையில சிலுவை போர் இருக்கிறது இல்லையா, 7 லட்சம் இளைஞர்களை கொண்ட ராணுவ படைகளை வீரர்களை கொண்ட இந்த சிலுவை போர், இந்த சிலுவை வீரர்கள் இருக்கிறார்களே, எகிப்தில் இருக்கக்கூடிய ஃபாத்திமியாக்கள்கிட்ட வியாபாரம் பேசுறாங்க. நாங்கள் எகிப்தை விட்டுடுவோம், எகிப்து எங்களுக்கு தேவையில்லை. எகிப்தில் அடுத்து இருக்கக்கூடிய பலஸ்தீனும் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அதை அடுத்து இருக்கக்கூடிய ஜோர்டான் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு வழிவிடுங்க என்பதாக சொல்லி சில காரணங்கள், அந்த காரணத்தின் அடிப்படையில் அவர் எகிப்துக்குள் நுழைகிறார்கள். எகிப்துக்குள் நுழைந்து பலஸ்தீன் ஆரம்பத்தில் அவங்க சொன்னாங்க பலஸ்தீனை நாங்கள் பிடிக்க மாட்டோம் என்று, ஆனால் வாக்குறுதிக்கு மாறு செய்து பலஸ்தீனை அவர்கள் பிடிக்கிறார்கள். 1099 பலஸ்தீன் இந்த பீட்டர் என்பவருடைய தலைமையில் முதல் சிலுவை போர், முதல் சிலுவை போர் இறுதியில் பலஸ்தீன் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. கிதாபுகள் எழுதுகிறார்கள், சுமார் 70,000 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் பீஸ்ட் என்பவர் பதிவு செய்கிறார். அந்த நேரத்தில் பலஸ்தீனுக்கு நுழையும் பொழுது 70,000 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். படை வீரர்களும் கொல்லப்பட்டார்கள், பொதுமக்களும் கொல்லப்பட்டார்கள். நான் குதிரையில் சென்றேன். என்னுடைய குதிரையின் கால் குழம்பு வரைக்கும் இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. நம்ம இன்னைக்கு சில நேரங்களில் பேசும் இல்லையா, இரத்த ஆறு ஓடுச்சுன்னு சொல்லி, இதெல்லாம் வரலாற்றிலே நடந்தது. முஸ்லீம்கள் இரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். உள்ள நுழையும் பொழுது கண்ணில பார்ப்பவர்கள் எல்லாம் கொலை செய்கிறார்கள் இல்லையா. பச்சிளம் குழந்தைகளை எல்லாம் தூக்கி மஸ்ஜித் அக்ஸாவுடைய செவுத்தில் அடித்து கொல்லப்பட்ட வரலாறுகள் எல்லாம் பலஸ்தீனில் இருக்கிறது இல்லையா. இன்னைக்கு குஜராத் நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட அந்த ஒரு இடத்துக்கு குஜராத்தை கொண்டு சென்று இருக்கிறார்கள். அருமையான சகோதர மக்களே, பெண்கள் எல்லாம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை தாண்டி நெருப்பு குண்டங்கள் தயாரிக்கப்பட்டு நெருப்பு குண்டங்களில் வீசப்பட்டார்கள் என்ற செய்திகள் எல்லாம் இந்த பலஸ்தீனுடைய வரலாறுகளில் இருக்கிறது. சுமார் 70,000 நபர்கள் கொல்லப்பட்டார். அருமையான சகோதர மக்களே, அதற்கு பிறகு பலஸ்தீன் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. மஸ்ஜித் அக்ஸா எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ இல்லையா, குடிக்கின்ற பாராக செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அருமையான சகோதர மக்களே, பன்றி இறைச்சிகளை எல்லாம் அந்த மஸ்ஜித் அக்ஸாவில் போட்டு, அதாவது அந்த இடத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட 450 வருஷத்துடைய கோபம் அந்த எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ முஸ்லீம்களையும் அசிங்கப்படுத்தினார்கள், அந்த மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலையும் அசிங்கப்படுத்தினார்கள். இது ஒரு சாப்டர். அப்படியே காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஈராக்கில் ஒரு மன்னர், அப்பாசியாக்கள் பிறகு வந்தவர், இமாதுத்தீன் ஜங்கி என்பவர். இவருடைய பேர் இமாதுத்தீன் ஜங்கி. இவரால் ஜீரணிக்கவே முடியல. ஆரம்பத்தில் அந்த பலஸ்தீன் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் வந்ததை எந்த முஸ்லீம்களாலும் ஜீரணிக்க முடியல. ஃபாத்திமியாக்கள் வழிகேடர்கள் தான், அதில் மாற்றம் இல்லை. அவர்கள் முழுக்க வழிகேடர்கள் தான். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்ட ஷியாக்கள் வழிகேடர்கள் தான் என்றாலும் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. முழு இஸ்லாமிய உலகமே மிகப்பெரிய வெளியில சொல்ல முடியாத ஒரு துக்கத்தில் இருந்தார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த ஜனவரி 22 கிட்டத்தட்ட நம்ம எந்த மனநிலையில் இருந்தோமோ அந்த மனநிலையில் இருந்தார்கள் சொல்லலாம். கடந்த ஜனவரி 22 இல்லையா, கோயில் திறப்பு 22 தான் திறந்தாங்க. சரி, அருமையான சகோதர பெருமக்களே, இமாதுத்தீன் ஜங்கி என்பவர் ஈராக்கை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நான் மேலே 1095 2ஆம் அர்பன் என்பவன் எப்படி திரும்பவும் பைத்துல் முகத்தஸ் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டினானோ, கிட்டத்தட்ட அதை விட பல மடங்கு அதிகமாக இவர் தீவிரம் காட்டினார். எப்படியாவது பைத்துல் முகத்தஸ் மீட்டெடுக்கப்பட வேண்டும்.
இன்னும் சொல்ல போனால் பைத்துல் முகத்தஸ் மீட்டெடுக்கப்பட வேண்டும், அங்கு மீண்டும் ஓர் இறைவன் வழங்கப்பட வேண்டும் என்ற ரீதியில முதல் விதையை தூவியவர் இந்த இமாதுதீன் ஜங்கி அவர்கள் தான். இவருடைய சிந்தனையில தான் இவருக்கு பிறகு வந்த நூருதீன் ஜங்கி என்பவரும் இவர் படைத்தலைவரில் இருந்த நஜ்முதீன் சலாஹுதீன் அய்யூபி என்பவரும் அடுத்தடுத்து வந்தவர்கள் தான். ஆனால் இந்த காரணகர்த்தா சலாஹுதீன் அய்யூபியை நம்ம பாராட்டுகிறோம் இல்லையா, புகழுகிறோம் இல்லையா, இந்த புகழுக்கு கிரெடிட் முழுக்க சொந்தக்காரர் இமாதுதீன் ஜங்கி என்பவர் தான். இவர் தான் முதல்ல ஆசிய கண்ட முழுக்க கூடிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில சுற்றுப்பயணம் செய்கிறார். எப்படியாவது மீண்டும் பலஸ்தீன் கைப்பற்றப்பட வேண்டும், நம்முடைய மஸ்ஜித் அக்ஸா மீண்டும் தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில மிகப்பெரிய ராணுவத்தை மிக வலிமையை செய்து கொண்டிருக்கிறார். 4 லட்சம் வீரர்களோடு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார். இவருடைய வளர்ச்சி அவர் தூங்க விடல. இமாதுதீன் ஜங்கியுடைய வளர்ச்சி அவனுக்கு தூக்கம் வரல. கிதாபுகள் எழுதுகிறார்கள், வரலாற்றுகள் எழுதுகிறார்கள். இவருடைய 40வது வயதுல இவர் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவருடைய காவலாளியை விலைக்கு வாங்கி காசு கொடுத்து விலகுவாங்கன்னு சொல்லலையே, இது மாதிரி துரோகத்தின் அடிப்படையில 40வது வயதுல இவருடைய தலையில கல் போடப்பட்டு இவர் மரண ஷஹீதாகிறார். அவன் உறுதியா இருந்தார், இமாதுதீன் ஜங்கி இருந்தால் சில காலங்களிலேயே பைத்துல் முகத்தஸ் மீண்டும் நம்முடைய கட்டுப்பாட்டிலிருந்து கிறிஸ்தவ முஸ்லிம்களுடைய போய் சென்று விடுமே என்ற அந்த வருத்தம் இவரை தீர்த்து விட்டால் முடிந்துவிடும் என்ற எண்ணத்துல இமாதுதீன் ஜங்கி கொல்லப்படுகிறார். அவருடைய மகன் நூருதீன் ஜங்கி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார். இவர் இந்த தகப்பனுக்கு பிறகு எப்படி இருக்கும்? தகப்பன் ஒரு மைண்ட் செட் இருக்கிறான்னா கிட்டத்தட்ட ஒரு 99% பிள்ளை அதே மாதிரி தான் இருக்கும். நூருதீன் ஜங்கியும் உறுதியாக இருக்கிறார், என்னுடைய தந்தையுடைய கனவு நினைவாகிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் என்ற ரீதியில இவரும் தந்தை என்னென்ன முன்னெடுப்புகளை எடுத்தாரோ, பலஸ்தீன் மீண்டும் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்ற ரீதியில என்னென்ன முன்னெடுப்புகளை எல்லாம் எடுத்தாரோ அந்த முன்னெடுப்புகளை எல்லாம் வேகமாக எடுத்துக் கொண்டிருந்தார் இந்த நூருதீன் ஜங்கி என்பவர். இவருடைய படையில தளபதியாக இருந்தவர் நஜ்முதீன் அய்யூபி, நம்முடைய கதாநாயகனுடைய தந்தை. அடுத்த கதாநாயகன் இருக்கிறார், அவருடைய தந்தை தான் நஜ்முதீன் அய்யூபி, ஒரு படை தளபதியாக இருக்கிறார். இவர்கள் ஈராக்கை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, எகிப்தில பாத்திமியாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ சிலுவை யுத்தம் மீண்டும் 2வது சிலுவை யுத்தம் ஆரம்பிக்கிறார்கள். எகிப்தை தாக்குவதற்காக வருகிறார்கள். அவர்கள் பலஸ்தீனை பிடிச்சாச்சு, ஜோர்டானை பிடிச்சாச்சு, எகிப்து பாத்திமியாக்களுடைய கையில் இருக்கிறது. எகிப்தை தாக்குவதற்கான வருகின்ற நேரத்தில் இந்த பாத்திமியாக்கள் நூருதீன் ஜங்கி இடத்தில் உதவி கேட்கிறார். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ பலத்தோடு இருப்பதனால இவரிடத்தில் உதவி கேட்கிறார். நூருதீன் ஜங்கி அவர் நஜ்முதீன் அய்யூபி என்பவருடைய தலைமையில சுமார் 4 லட்சம் வீரர்களை எகிப்துக்கு அனுப்புகிறார். பாத்திமியாக்களுடைய அந்த ஆட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதற்கு பிறகு அங்கே சரியான பயங்கரமான போர். அந்த போரில் சிலுவை வீரர்கள் முழுக்க தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் எகிப்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். சில காலங்களுக்கு பிறகு பாத்திமியாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு அங்கு மீண்டும் இங்கே நூருதீன் ஜங்கியுடைய ஆட்சி அங்கு விரிவடைகிறது. அருமையான சகோதர மக்களே, இப்போ இந்த சமயத்தில் தான் இந்த நஜ்முதீன் அய்யூபி இருக்கிறாரு. இவர் நீண்ட காலமாக திருமணம் முடிக்காமல் இருக்கிறார். வரலாறுகளை எழுதுகிறார்கள், இவருடைய சகோதரர் ரொம்ப வருத்தப்பட்டார். கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் திருமணம் முடிக்காமல் இருந்தார். 40 வயது வரைக்கும் இவர் உறுதியாக இருக்கிறார், பைத்துல் முகத்தஸ் மீட்கப்பட வேண்டும் என்ற ரீதியில உறுதியா இருக்கு. இமாதுதீன் ஜங்கியுடைய பட்டறையில வளர்ந்தவர்கள். இவருடைய ஒரே நோக்கம், ஒரே கொள்கை, பலஸ்தீன் மீட்கப்பட வேண்டும், மஸ்ஜித் அக்ஸா மீண்டும் வாங்க சொல்லப்பட வேண்டும், அங்கு தொழுகை நடத்தப்பட வேண்டும். அங்குள்ள கிறிஸ்தவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து அவருடைய கட்டுப்பாட்டிலே என்னுடைய ரப்புடைய பள்ளிவாசல் இருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விஷயத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். இவருடைய சகோதரர் திருமணத்துக்கான எவ்வளவு முயற்சி பெற்ற பொழுதும் இவர் சொன்ன வார்த்தை கிதாபுகளில் இருக்கிறது, வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர மக்களே, உடல் சுகத்திற்காக நான் திருமணம் முடிக்க மாட்டேன். உடல்ல என்னுடைய இச்சையை தீர்ப்பதற்காண்டி செய்யப்படக்கூடிய ஒன்றல்ல என்னுடைய திருமணம். என்னுடைய வாழ்க்கையில நான் மறுமையில என்னுடைய மனைவியோடு இருக்க வேண்டும், அதற்காக வேண்டி திருமணம் முடிப்பேன். ஒன்று. இரண்டாவது, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், அதை நான் குதிரை வீரனாக வளர்ப்பேன். இல்லையா? மறுமையில என்னுடைய மனைவியோடு இருக்க வேண்டும், அதற்காக நான் திருமணம் முடிக்கிறேன். என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், அந்த ஆண் குழந்தையை நான் குதிரை வீரனாக வளர்ப்பேன். அந்த ஆண் குழந்தை இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீனை வெற்றி பெறும். அந்த அடிப்படையில அந்த மைண்ட் செட்ல பெண் இருந்தா பாருங்க, திருமணம் முடிக்கிறேன். செய்தி புரிகிறதா? அந்த மாதிரியான மைண்ட் செட்ல நான் என்ன மனநிலையில் இருக்கிறேனோ, நான் எனக்கு எப்படி திருமணம் முடிக்கணும், என்னுடைய ஜோடி எப்படி இருக்க வேண்டும், எனக்கு எப்படி பிள்ளை வளரணும், அந்த பிள்ளையுடைய நோக்கம் என்ன என்ற ரீதியில் நான் எப்படி செயல்படுகிறேனோ, எப்படி இருக்கிறேனோ, இதே மைண்ட் செட்ல ஒரு பெண் இருந்தா பாருங்க, நான் திருமணம் முடிக்கிறேன் என்பதா திருமணத்தை தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறார். கிதாபுகள் எழுதுகிறார்கள், இவருடைய ஆசிரியர், இவருடைய கட்டுப்பாட்டில் ஒரு பெண் இருக்கிறார்.
அதாவது நஜ்முதீன் அய்யூபி இருக்கிறாரு, இவருடைய ஆசிரியர், இவருடைய கட்டுப்பாட்டில் ஒரு பெண் இருக்கிறார், அவரை பற்றி செய்தி தெரிகிறது. அந்த பெண்ணுக்கு தாய் தகப்பன் இல்லை, இந்த ஆசிரியருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த பெண் இருக்கிறார். அந்த பெண் ஒரு சமயத்துல பள்ளிவாசல்ல அந்த ஆசிரியர் அந்த பெண்ணிடத்துல கோபமாக பேசுகிறார். நஜ்முதீன் கேட்கிறார், ஏன் அந்த பெண்ணிடத்துல கோபமாக பேசுறீங்க, என்ன காரணம்? இல்ல, அந்த பொண்ணுக்கு தாய் தகப்பன் இல்லை, நம்முடைய கட்டுப்பாட்டில் வளர்ந்து கொண்டு இருந்தா, திருமணம் முடிக்க சொல்லி எவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனா அவர் ஒரு விஷயத்துல கொள்கையில தீவிரமாக இருக்கிறார். என்ன கொள்கை? இவர் என்ன கொள்கையை தன்னுடைய சகோதரனிடத்துல சொன்னாரோ அதே கொள்கையை அந்த அம்மா ஒரு எழுத்து மரம் அப்படியே சொல்றாங்க. நான் என்னுடைய உலக ஆதாயத்திற்கான எனக்கு கணவன் தேவையில்லை, நான் மறுமையில் என்னுடைய கணவனோடு இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அருமையான சகோதர மக்களே, சும்மா இல்ல சலாஹுதீன் அய்யூபியை இன்னைக்கு உலகம் பேசுகிறது என்றால் இவருடைய தாய் தகப்பனுடைய மனநிலை. சும்மா உடல் சுகத்திற்காண்டி பண்ணக்கூடிய திருமணமே அல்ல, இல்லையா? ஆடு மாடுகள் அல்ல, நம்ம கால்நடைகள் அல்ல, நமக்கென்று ஒரு லட்சியம் இருக்கிறது, கண்ணியமான சகோதர மக்களே, அந்த மைண்ட் செட்ல திருமணம் முடிக்கணும். பொதுவாக திருமணம் என்பது நம்ம பலமுறை திருமணத்திலே பேசுவோம். என்னுடைய தலைவர் திருமணம் முடிக்க சொன்னார், அதற்காண்டி திருமணம் முடிக்கிறேன். திருமணத்திற்கு பிறகு நான் நிறைய குழந்தைகளை பெறுவேன், அது என்ன சிரமம் இருந்தாலும் அது வேற விஷயம். விலைவாசி ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசாங்கம் ஒரு புறம் இருக்கட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய ஹபீப் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், என்னுடைய ஹபீப் விரும்பி இருக்கிறார் அதிகமான பிள்ளைகள் பெற வேண்டும் என்று. நான் அதிகமான பிள்ளைகளை பெறுவேன், இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகள் மூலமாக இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வேன். அந்த நியத்தில் திருமணம் முடித்தால் மட்டும்தான் அதுதான் இஸ்லாமிய திருமணம். அருமையான சகோதரர்கள், அந்த பெண்மணி சொல்கிறார், நஜ்முதீன் அய்யூபி என்ன மனநிலையில் இருந்தாரோ அதே மனநிலை அந்த பெண்ணிடத்தில் பிரதிபலிக்கப்படுகிறது. எனக்கு திருமணம் முடித்தால் இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், அதை நான் குதிரை வீரனாக வளர்க்க வேண்டும், அந்த குழந்தை அந்த வீரன் பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற வேண்டும், பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் வர வேண்டும். அந்த மைண்ட் செட் இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. இந்த ஆசிரியருடைய தலைமையிலேயே திருமணம் முடிக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, 1137 திக்ரீத் என்ற அந்த நகரத்தில் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ஹசரத் அவர்கள் பிறக்கிறார்கள். திக்ரீத் ஈராக்ல திக்ரீத் என்ற நகரம். சதாம் ஹுசைன் பிறந்த ஊர். சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்பட்டார் இல்லையா அமெரிக்க கைவர்களால், அவர் பிறந்த ஊர் திக்ரீத் என்ற நகரம். 1137 இவர் பிறக்கிறார். இவரை பற்றி நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி. இதில் வேதனை என்ன சொன்னால், நம்முடைய சமூகத்தில் பல பேருக்கு சுல்தானும் தெரியாது, சலாஹுதீன் அய்யூபியும் தெரியாது. யாருன்னு கேட்குறாங்க. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி யாருன்னு கேட்குறாங்க. சஹாபியா, சஹாபாக்களுக்கு பிறந்த தாபியா, அல்லது ஒரு பெரிய இமாமா, எந்த மதுஹபை தோற்றுவித்தவர்? இந்த கேள்வியெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பலகீனமாக இருக்கிறது. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியை பற்றி யூதர்கள் தெரிந்திருக்கிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியுடைய வரலாறு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இன்ன வரைக்கும் அவங்க துவா செய்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய கடவுள், அவனுடைய வேண்டுதல்ல. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி போன்று இன்னொரு சுல்தான் சலாஹுதீன் இந்த உலகத்துக்கு வந்துவிடக்கூடாது என்ற விஷயத்தில் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். ஏன்னா இன்னொரு சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி வந்துட்டால் அவனால் தாக்கு பிடிக்க முடியாது என்பதில் அவன் தீவிரமாக இருக்கிறான். அவன் உறுதியாக நம்புகிறான். நம்ம சமுதாயத்திற்கு சுல்தானும் தெரியல, சலாஹுதீன் அய்யூபியும் தெரியல. இவருடைய பேர் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி. இவருடைய இயற்பெயர் அது கிடையாது. பின்னால் வைக்கப்பட்ட பட்ட பேர் தான் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி. அய்யூபி என்பது குடும்பத்துடைய பேர். சலாஹுதீன் என்பது அது சில காரணங்களுக்காண்டி அவருடைய ஆசிரியர் மூலமாக வைக்கப்பட்ட பேர். இவருடைய பெயர் யூசுப். தந்தை இவருக்கு வைத்த பெயர் யூசுப். அபு முகஃபர் என்ற பட்ட பெயரும் இருக்கிறது. இவருடைய மகன் ஒரு 4 மகன் ஒரு மகனுடைய பேர் முகஃபர் என்றனால அபு முகஃபர் என்ற பெயரும் இருக்குது. பொதுவாக நம்முடைய மகனுடைய பெயரோடு நம்ம பேர் சொல்லும் பொழுது அதோடு சொல்லுவாங்க. உதாரணமாக எனக்கு என் பையன் பேர் அஃப்னான். நான் என் பேரை சொல்லணும் அபு அஃப்னான்னு சொல்லுவேன், அஃப்னானுடைய தந்தை. இப்போ அந்த அடிப்படையில் அபு முகஃபர் என்ற பெயரும் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் யூசுப். சலாஹ் என்றால் சீர்திருத்தம் செய்பவர், சரி செய்வது என்று பொருள். இந்த மார்க்கத்தை செம்மைப்படுத்தக்கூடியவர் என்ற அர்த்தத்தில் இவருக்கு வைக்கப்பட்ட பட்ட பெயர் தான் சலாஹுத்தீன். என்ன காரணம்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த எகிப்து, அந்த ஃபாத்திமியாக்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த பெரும்பாலான நகரங்கள், பெரும்பாலான அந்த தேசங்கள் ஷியாக்களுடைய கொள்கையில் இருந்தது. இந்த தேசங்கள் முழுக்க அஹ்ல சுன்னத் ஜமாத் கொள்கையில் வருவதற்கு மிகப்பெரிய அரும்பாடுபட்டவர் அதில் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள். செய்தி புரிகிறதா? ஷியாக்களுடைய மனநிலையில் இருந்த தேசங்களை எல்லாம், அந்த மக்களை எல்லாம் இது வழிகேடு,
அஹ்ல சுன்னத் ஜமால் கொள்கை தான் சரியானது என்ற விஷயத்தை, இந்த விதையை பரப்பியதில் மிகப்பெரிய பங்களிப்பு இவருக்கு இருந்தனால சலாஹுத்தீன் என்ற பெயர் இவருக்கு வந்ததாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. இவருடைய இயற்பெயர் யூசுப், இவர் தந்தை இவருக்கு வைத்த பெயர் யூசுப் என்பதுதான். கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, ஃபாத்திமியாவுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த வேற ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறார். அவருடைய பேர் கிதாபுகளில் இல்லை. அதற்கு பிறகு படை தளபதியாக இருந்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த எகிப்து தேசம் வருகிறது. எகிப்து தேசம் முழுக்க இந்த அய்யூபிகளுடைய சாம்ராஜ்யம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அப்பாசியாக்களுக்கு பிறகு அய்யூபிகளுடைய ஆட்சி காலம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. கண்ணியமான சகோதரர் மக்களே, இவரை பற்றி இன்னொரு செய்தியும் இருக்கிறது. இவருடைய தந்தை இந்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி யூசுப் பிறந்த சமயத்தில் பகதாதிற்கு சென்று, எகிப்தில் பகதாதிற்கு சென்று முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவருடைய கரத்தில் கொடுத்து துவா செய்யும்படியும் அவர் துவா செய்ததாகவும் வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கிறது. முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி இடத்துல குழந்தையை கொடுத்து துவா செய்ய சொல்லி அவர் துவா செய்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, இவருடைய மிகப்பெரிய இந்த ஆன்மீகத்திற்கான மிக முக்கியமான காரணம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவருடைய துவா என்பதாக கிதாபில் எழுதுகிறார். கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, இதற்கு பிறகு இவர் உறுதியாக இருக்கிறார். மிகப்பெரிய இராணுவத்தை ரொம்ப வேகமாக கட்டமைக்கிறார். எவ்வளவு வலிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இராணுவத்தை வலிமைப்படுத்தி, அருமையான சகோதரர்கள் மக்களே, சுற்றி இருக்கின்ற நாடுகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். எதற்காக வேண்டி நிலப்பரப்புகளை அபகரிப்பதற்காக வேண்டி அல்ல. எகிப்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனை போர் செய்யும். பலஸ்தீன் கைப்பற்றப்பட வேண்டும். ஃபைரோத் என்ற நகரம் இவர் படையெடுக்கிறார். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் ஃபைரோத் என்ற நகரம். இந்த நகரம் கிட்டத்தட்ட பைத்துல் முகத்தஸிற்கு வடமேற்கு பகுதியில் 7 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இதுவும் கிட்டத்தட்ட இவர்களுக்கு ஒரு புண்ணியமான நகரம். ஃபைரோத் என்ற நகரத்தில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் படையெடுத்தார்கள் என்பதை ஜீரணிக்க முடியாத மிக முக்கியமான இந்த வரலாற்றுடைய மிகப்பெரிய வில்லன் என்று சொல்லலாம் இல்லையா? மிகப்பெரிய வில்லன். அதாவது பொதுவாக சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் ஒரு போர் முடிந்து சரணடைபவர்களை கொலை செய்ததாக வரலாறு கிடையாது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களால் அவருடைய கையாலே கொல்லப்பட்ட ஒரு நபர் இந்த அருணாத் என்பவர். அரபியில் அருணாத், ஆங்கிலத்தில் ரெனால்ட்னு சொல்லுவாங்க. இவருடைய வரலாறு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சில செய்திகள்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ரத்தம் கொதிக்கும். அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறார் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள், யா அல்லாஹ், எனக்கு ஆயுள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய கரத்தினாலேயே அந்த அருணாத் என்கின்ற ரெனால்டை நான் கொலை செய்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் வாக்குறுதி செய்கிறார். என்றால் அவன் எவ்வளவு பெரிய மோசமானவன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இவருடைய நோக்கம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவருடைய நோக்கம் பலஸ்தீன் கைப்பற்றப்பட வேண்டும். கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை கைப்பற்றுவதற்காக ஃபைரோத்தின் மீது படையெடுக்கிறார். இந்த ஃபைரோத்தின் மீது படையெடுத்தது அவனால் ஜீரணிக்க முடியல. ரெனால்ட் என்பவன் அன்றைக்கு பலஸ்தீனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு ஆட்சித் தலைவராக இருந்தவன் இந்த அருணாத் என்கின்ற ரெனால்ட் என்பவன். இவரால் ஜீரணிக்க முடியல. ஃபைரோத்தை தாக்கிவிட்டாரா என்பதாக சொல்லி மக்கா மதினாவை எல்லாம் தாக்கினான். இவன் சென்று வருகின்ற ஹாஜிகளை எல்லாம் கொலை செய்தார். ஹாஜிகளுடைய பொருளாதாரம் எல்லாம் அபகரிக்கப்பட்டது இல்லையா? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியின் மீது இந்த கோபம் கிதாபுகள் எழுதுகிறார்கள். மக்கா நகரம், மதீனா நகரை எல்லாம் சேதப்படுத்தினார். மதீனாவிலே வைத்து இவர் பேசிய செய்தி சொல்லப்படுகிறது. நான் இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை தோண்டி அந்த எலும்புகளை வெளியே எடுப்பேன் என்பதாக இவர் பேசிய செய்திகள் எல்லாம் வரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் பற்றி எவ்வளவு கொச்சையாக பேச முடியுமோ, எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவ்வளவு மோசமாக பேசினார். இவன் எப்பொழுது மதீனா நகரத்தின் மீது இவன் படையெடுத்தானோ, அதை சேதப்படுத்தினானோ, ஹாஜிகளை கொலை செய்தானோ, வணிகர்களை கொலை செய்தானோ, இதுதான் சரியான காரணம் என்பதாக விளங்கிக் கொண்டு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் சுமார் 40,000 படை வீரர்களோடு 1187 பலஸ்தீனை நோக்கி படையெடுக்கிறார். ஏற்கனவே முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து பலஸ்தீன் சென்றது 1099, 1100க்கு ஒன்று கம்மி. 1087 சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் 40,000 படை வீரர்களை கொண்டு இந்த பலஸ்தீனுக்கு வெளியில ஹித்தீன் என்ற நகரத்தில் முற்றுகையிடுகிறார். உள்ள 4 லட்சம் பேர் உள்ள இருக்காங்க. உள்ள பலஸ்தீனை பாதுகாப்பதற்காக 4 லட்சம். என்னமோ தெரியல, இஸ்லாமிய வரலாறு முழுக்க சரிசமமான நபர்களோட மோதியதான் வரலாறே கிடையாது. எதிரிகள் முஸ்லீம்கள் ஒரு எண்ணிக்கை இருக்கிறாங்கன்னா இதே எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் காபிர்களோடு மோதியதாக வரலாறே கிடையாது. 10 மடங்கு 15 மடங்கு இப்படிதான் மோதி இருக்கிறார்.
4 லட்சம் எங்கே இருக்கிறது, 40,000 எங்கே இருக்கிறது? கண்ணியமான சகோதரர்களே, அவன் உறுதியாக இருந்தான். நம்ம இடத்துல 4 லட்சம் பேர் இருந்தாலும் இந்த 400 பேரை சமாளிக்க முடியாது. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியுடைய தலைமையில் வரக்கூடிய வீரர்களை 40,000 பேரோடு வருகிறார் என்பதாக சொல்லி சமாதான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஹித்தீன் என்ற நகரத்தில் நுழைகிறார்கள். பலஸ்தீனில் கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹஜ்ரத் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவருடைய கரத்திலே அல்லாஹ் தஆலா வெற்றியை வழங்கினார். 1187 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஹிஜ்ரி 580, இதை மட்டும் நான் ஹிஜ்ரி சொல்கிறேன், ஹிஜ்ரி 583 ரஜப் மாதம் 27 ஹஜ்ரத் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் உள்ளே நுழைகிறார். நான் ஆரம்பத்தில் அந்த பீட்டர் என்பவன் 1099 நுழையும் பொழுது முஸ்லீம்களை எல்லாம் கொலை செய்தான், குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான் என்ற வரலாறு பார்த்தோம் இல்லையா? ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணல. கிதாபில் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நுழையும் பொழுது, ஃபத்தேஹ் மக்காவில் நுழையும் பொழுது என்ன மனநிலை நுழைந்தார்களோ கிட்டத்தட்ட அதே மனநிலையில் நுழைந்தார்கள். அன்துமுல் துலகா, உங்களுக்கு விடுதலை வழங்கப்படுகிறது, உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் வாட்களை உயர்த்துகிறார்களோ அவர்கள் மட்டுமே தண்டிக்கப்படுவார்கள். அதை தவிர்த்து உண்டான யாருக்கும் எந்த விதமான பழிவாங்குதலும் கிடையாது, அனைவருக்குமான மன்னிப்பு என்பதாக சொல்லி நஸ்ரு மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம் வ பஷீரில் முஃமினீன் சூரத்து ஸஃப்புடைய வசனம், நஸ்ரு மினல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய உதவி வந்து விட்டது, வ ஃபத்ஹுன் கரீம், அல்லாஹ் தஆலாவுடைய உதவி நெருங்கி விட்டது என்ற இந்த வாசகத்தை முழிந்து கொண்டே ஹஜ்ரத் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் 1187 பலஸ்தீனுக்குள்ளே நுழைகிறார்கள் என்பதாக கிதாபில் பார்க்கிறோம். சுமார் 88 வருடங்கள் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பலஸ்தீன் அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. அதற்கு பிறகு சுமார் 750 வருடங்கள் வரைக்கும் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஹஜ்ரத் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள், இமாதுத்தீன் அய்யூபி அவர்கள் தானே இதற்கு விதையிட்டது. அவருடைய மகன் நூருதீன் அய்யூபி, இவருடைய காலத்தில் தான் இவர் பிறந்ததனால நூருதீன் அய்யூபி என்ற பேரில் ஒரு மிம்பர் கட்டியதாகவும், இவரே மஸ்ஜித் அக்ஸாவிலே முதலாக பாங்கு சொன்னதாகவும் அருமையான சகோதரர்கள் கிதாபுகள் எழுதுகிறார். மஸ்ஜித் அக்ஸா நுழைந்தது மட்டுமல்ல, இவர் தான் முதலில் பாங்கு சொல்கிறார். இந்த போரில் ஏராளமான ஆலிம்கள் கலந்து கொண்டார்கள். 40,000 வீரர்கள் சொன்னோம் இல்லையா? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் கலந்து கொண்டார்கள். இவர்கள் எல்லாம் பகதாதிலே முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களிடத்தில் படித்த மாணவர்கள் என்பதாக ஒரு செய்தி இருக்கு இல்லையா? சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி பலஸ்தீனுக்குள்ள நுழையும் பொழுது 40,000 வீரர்களோடு நுழைந்தார்கள் இல்லையா? இந்த வீரர்களில் ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவருடைய மாணவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமான சகோதர மக்களே, இவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். யார்? சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள், லவ்லல் மௌத் அதானி, எனக்கு மட்டும் மரணம் வராமல் இருந்திருந்தால் லஜஅல்து குல்ல துவல் அரபியா இஸ்லாமியா, ஐரோப்பா முழுக்க இஸ்லாமிய தேசமாக நான் ஆக்கியிருப்பேன். முன்பே ஆசியா இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, இப்போ ஐரோப்பியா தான் முழுக்க கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ஆயுட்காலத்தை நீட்டி கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் ஐரோப்பா முழுக்க இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் நான் கொண்டு வருவேன், இஸ்லாமிய மதமாக நான், இஸ்லாமிய தேசமாக நான் மாற்றுவேன் என்பதாக இவர் சொன்ன செய்திகள் கிதாபுகள் எழுதுகிறார்கள். அங்கிருந்து ஒரு 6 வருடங்களில் 49வது வருடத்தில் இந்த பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படுகிறது. இவருடைய 49வது வயசில் அங்கிருந்து 6 வருடங்களில் 55வது வயதில் இவர் மரணிக்கிறார். 1187 பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படுகிறது. 1193 மார்ச் 4ஆம் தேதி இவர்கள் மரணமடைகிறார்கள். அருமையான சகோதர மக்களே, வெறுமனே போர் வீரர் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டாம். இவரை பற்றிய செய்திகள் எல்லாம் நம்மளால் ஆச்சரியப்படுறது கூட கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கும். வாழ்க்கையில் தஹஜ்ஜத் தொழுகை விட்டது கிடையாது இமாம் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள். ஒரு போர் வீரர், போர் தளபதி, வாழ்க்கையில் தஹஜ்ஜத் தொழுகை விட்டது கிடையாது. இன்னொரு செய்தி தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், வாழ்க்கையில் ஜமாத் தொழுகை விட்டது கிடையாது. ஜமாத் போர்க்காலத்தில் கூட ஜமாத்தோடு தொழுவார். என்னுடைய உஸ்தாது சொல்வார், இன்னைக்கு நம்ம தொழுகிற ஜமாத் தொழுகை கிடையாது. விரும்பின நேரத்தில் 2 பேர் 3 பேர் காமச்சொல்லு ஜமாத்தா தொழுகிறோம் கிடையாது. ஜமாத் தொழுவுங்கிறது நேரம் கொடுக்கப்பட்ட பள்ளிவாசலை போடப்பட்ட நேரத்தில் இமாம் தொழுகும் பொழுது சேர்ந்து தொழுகிற ஜமாத்துக்கு பேர் தான் ஜமாத் தொழுகை. நம்ம விரும்புகிற நேரத்துக்கு வந்துட்டு அதுக்கு சில ஹதீஸ்களை காரணம் காட்டி 27 மடங்கு தனியார் தொழுவ மாட்டோம், ஜமாத்தா தொழுகிறோம் இல்லையா? இதுக்கு பேர் ஜமாத் தொழுகை கிடையாது. இந்த மாதிரி ஜமாத் தொழுகை தொழுதவர் கிடையாது சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள். நம்ம தொழுகிற ஜமாத் தொழுகை கிடையாது. அருமையான சகோதர மக்களை, வாழ்நாள்ல ஜமாத் தொழுகை விடாதவர் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள். இதெல்லாம் அது ரத்தத்தில் வரக்கூடிய, அதாவது பாட அறையில் வரக்கூடிய ஒன்று அல்ல, இது பாடம் நடத்தி வரக்கூடிய ஒன்று அல்ல. இந்த அம்மா, இவருடைய தாய், இவருடைய தகப்பன் எந்த மனநிலையில் இவர்கள் திருமணம் முடித்தார்கள், என்ன மைண்ட் செட்டில் இவர்கள் இருந்தார், எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார்கள், அந்த பேணுதல் தான் பிள்ளைகளிடத்தில் வரும்.
அருமையான சகோதர மக்களே, நான் அடித்து சொல்வேன், நம்முடைய பிள்ளைகள் யோக்கியனாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நாம யோக்கியனாக இருக்கணும். என்னிடத்துல எல்லா விதமான அயோக்கியத்தனமும் இருக்கும், என்னுடைய பிள்ளை யோக்கியனாக இருக்குன்னா சத்தியமா முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதான் உண்மை. இன்னைக்கு நமக்கான மிகப்பெரிய படிப்பினை இந்த சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்களிடத்துல பலஸ்தீனை மீட்டார்கள் என்பதெல்லாம் அது அடுத்தது. என்னுடைய பிள்ளை ஒழுக்கமானவனாக வர வேண்டும் என்றால், சமுதாயத்தில் என்னுடைய பிள்ளை கண்ணியமானவனாக வர வேண்டும் என்றால், சமுதாயம் இருக்கட்டும், என்னுடைய ரப்பிடத்துல என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகனோ அவர் ரப்புடைய பிரியத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு தகுதியானவர்களாக நாமும் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவியும் இருக்க வேண்டும். திருமணத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது இல்லையா? திருமணத்துல மார்க்கமுடைய பெண்ணை தேர்வு செய். ஏன் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அந்த செய்தியை சொன்னாங்க? ஏதோ பெண்ணை பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணி சொல்லலாம் இல்லையா? பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணி சொல்லலாம் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹ் மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் செய்ய சொல்வதற்கான காரணம், திருமணம் என்பது உன்னுடைய உடல் சுகம் அல்ல, உன்னுடைய உடல் சுகம் அல்ல. நீ மற்றவன் பெற்ற மாதிரி என்னுடைய சொத்து சுகங்களை காப்பாற்றுவதற்காக நீ பெருக்கக்கூடிய பிள்ளைகள் பெறுவது அல்ல. என்னுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால், அருமையான சகோதர மக்களே, எனக்கு வரக்கூடிய ஜோடி சரியாக இருக்க வேண்டும். ஜோடி சரியாக இருக்க வேண்டும் என்றால் நான் சரியாக இருக்க வேண்டும். அல்லாம ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல ஒரு மாணவர் கேட்டார், தலைப்புக்கு வெளியே போகுது, ஆனால் அவசியம்ன்றனால என் செய்தியோட போறேன். ரூமி ரஹ்மத்துல்லாஹி சாலிஹான மனைவி கிடைக்க என்ன அமல் செய்யணும்? சாலிஹான மனைவி தெரியுமா? சாலிஹான மனைவினா நல்ல பெண்ணு, நறுகுணம் உள்ள பெண்ணு, கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்ணு, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்த பெண்ணு, இந்த பெண்ணுக்கு சாலிஹான மனைவின்னு சொல்லுவாங்க. சாலிஹான மனைவி அமைகிறதுக்கு ஒரு சீர் முடிச்சிருச்சு. சாலிஹான மனைவி கிடைக்கிறதுக்கு என்ன அமல் செய்யட்டும் கேட்ட பொழுது அல்லாஹ் ரூமி சொன்னாரு, அப்பா அமல்ல கிடைக்கிறது இல்லப்பா சாலிஹான மனைவி, நீ சாலிஹா இருந்தா அந்த சலாஹத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பரிசு தான் சாலிஹான மனைவி. புரியுதா? எனக்கு சாலிஹான மனைவி வேணும்னு சொன்னா நான் அமல் செய்வதனால எனக்கு சாலிஹான மனைவி கிடைக்காது. நான் சாலிஹாக இருந்தால் என்னுடைய சலாஹத்தை பார்த்து, என்னுடைய ஒழுக்கத்தை பார்த்து அல்லாஹ் கொடுக்கின்ற பரிசு தான் எனக்கு சாலிஹான மனைவி கிடைக்கும். நீ எப்படி வேணா இருப்ப, உனக்கு மனைவி நல்லவளா கிடைக்கிற வாய்ப்பே இல்லை. அருமையான சகோதர மக்களே, சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் இவர்களை பற்றி வரலாறுகளில் சொல்லப்படுகிறது. மௌத்துடைய நேரத்தில் கஃன் டஃபன் செய்வதற்கு பணம் இல்லை. பலஸ்தீனை வெற்றி பெற்றவர், முஸ்லீம்களுடைய கனவு தேசமான பலஸ்தீனை வெற்றி பெற்றவர். அவர் மௌத்துடைய நேரத்தில் கஃன் டஃபன் செய்வதற்கு வசதி இல்லை. பைத்துல் மாலிலிருந்து பணம் எடுத்து அவருடைய கஃன் டஃபன் செய்யப்படுகிறது. அவர் விட்டு சென்றது 48 திர்ஹம், 48 வெள்ளிக்காசுகள், ஒரு தீனார். கண்ணியமான சகோதர மக்களே, அடக்கம் செய்வதற்கான இவருக்கான சொந்த இடங்கள் இல்லாதனால திமிஷ்கில மதரசி அசீசியா என்ற இடத்துல, மஸ்ஜிதி உமையா என்ற பள்ளிவாசல்ல மதரசி அசீசியா என்ற இடத்துல அடக்கம் செய்யப்படுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இவர்களை பற்றி நிறைய செய்திகள் நான் மேலே சொன்னேன் இல்லையா? ஹித்தீன் என்ற நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது அருணாத் என்பவரை பொது மன்னிப்பு இவர் கொடுக்காததற்கான காரணம் சொல்லப்படுகிறது. இவர் ஆரம்பத்திலேயே இடையில நோய்வாய்ப்பட்ட பொழுது இவர் ஒரு சத்தியம் அல்லாஹ் தஆலா இடத்தில் வாக்குறுதி கொடுக்கிறார், யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தால். அதாவது இது ஒரு முன்னாடி செய்த துவா. பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படும் போது செய்த துவா தான், எனக்கு நீண்ட ஆயுள் இருந்தால், எனக்கு மௌத் வராமல் இருந்தால் நான் ஐரோப்பா வெற்றி கொள்வேன் என்று. அதுக்கு முன்னாடி இவர் செய்த துவா, யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய கையில பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படும், உன்னுடைய தேசத்தை நான் வெற்றி கொள்வேன். ஒன்று. இரண்டாவது, என்னுடைய கரத்தினாலேயே அருணாத் என்கின்ற ரெண்டாண்டை நான் கொலை செய்வேன். காரணம் இவன் மக்கமா மதினமா நகரை சேதப்படுத்தினார், உன்னுடைய வழியில் வரக்கூடிய ஹாஜிமார்களை கொலை செய்தார், என்னுடைய உயிரின் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கமாக பேசினார், எனவே என்னுடைய கையாலேயே நான் கொலை செய்வேன் என்பதாக இவர் சபதம் எடுத்தார். அதனால பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சமயத்தில் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு, இவனுக்கு மன்னிப்பு கிடையாது. இவர் சொன்ன 2 காரணங்கள் சொன்னார். எனக்கு மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் மிகைத்தாலும் 2 விடயங்கள் எனக்கு மன்னிக்கவே கூடாது என்று தோணுகிறது. ஒன்று, நீ ஹாஜிகளை கொலை செய்தது. நீ என்னுடைய வீரர்களை கை வைத்திருக்கலாம், ஹாஜிகள் மீது கை வைத்திருக்க கூடாது. ஹாஜிகளை கொலை செய்து ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டேன். இரண்டாவது, என்னுடைய ஹபீப் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ அனாவசியமாக பேசியது, அவருடைய கபரை தோண்டி எலும்புகளை வெளியே எடுப்பேன் அந்த சொன்ன அந்த வார்த்தை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொல்லி ரெனால்டை இவர்கள் கொலை செய்தார்கள். இவருடைய கரத்தினாலே ரெனால் கொல்லப்பட்டான் என்பதாக கனிமான சகோதரர்கள் சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு 1187 பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டுடுச்சு. 1193 ஒரு வஃபாத் ஆகிறார். 1191 இடையில மீண்டும் 2ஆம் சிலுவை யுத்தம் ஆரம்பமாகிறது, 3ஆம் சிலுவை யுத்தம் ஆரம்பமாகிறது. அவருடைய தலைமையில் ரிச்சர்ட் என்பவன்
ரிச்சர்ட் என்பவர் ஒரு பெரிய படையை எடுத்துக்கொண்டு பலஸ்தீனுக்குள் நுழைகிறார். சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் மிகப்பெரிய தீவிர மூர்க்கமாக அவரை எதிர்த்து தோல்வியோடு திரும்பினார் என்பதாக சொல்லப்படுகிறது. போர் நேரத்தில் கூட சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியுடைய அந்த கபர் இருக்கிறத சாதாரணமாக இருந்தது. பின்னால் வந்த கிறிஸ்தவர்கள் தான் இந்த சலவை கற்களை வைத்து இந்த கபரை கட்டினார்கள் என்பதாக வரலாறு சொல்லப்படுகிறது. காரணம், சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி எதிர்த்த எந்த ஐரோப்பியர்களும் அவருடைய கேரக்டரை டேமேஜ் பண்ணல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை தான் குறை சொல்றாங்களே தவிர யாருமே ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் குறை சொல்ல. கிட்டத்தட்ட சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவருடைய கொள்கையில தான் ஐரோப்பியர்களுக்கு பிரச்சனை இருந்தது தவிர சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியை பற்றிய எந்த விதமான தவறான எண்ணமும் தவறான பேச்சும் சொல்ல முடியாத அளவிற்கு ஹஜ்ரத் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். 1893 சிலுவை போர்ல ரிச்சர்ட் என்பவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது தன்னுடைய மருத்துவரை அனுப்பி அவருக்கு வைத்தியம் பார்த்ததாக கிதாபுகள் எழுதுகிறார் வரலாறுகளிலே. மேலும் சொல்லப்படுகிறது, அருமையான சகோதர பெருமக்களே, அவன் வாகனம் இல்லாமல் இருந்தது போது அவன் குதிரை ஒரு தளபதி குதிரை கொல்லப்பட்ட சமயத்தில் தன்னுடைய குதிரையை கொடுத்து அவருக்கு உதவி செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இல்லையா? அது உதவிகள் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் பலஸ்தீனை விட்டு கொடுக்க மாட்டோம். பலஸ்தீன் எங்களுக்கானதுதான். ஆனால் மனிதாபிமான முறையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இருந்ததோ அந்த விஷயம் ரொம்ப தீவிரமாக நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் தான் சொல்லப்படுகிறது. கிதாபுகளில் வரலாறுகள் எழுதுகிறார்கள். இந்த ரிச்சர்ட் என்பவன் தன்னுடைய தங்கை ஜோனை சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவருடைய மகன் சகோதரன் மலிகுல் ஆதிலுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவருடைய தங்கைக்கு சகோதரருக்கு என்னுடைய மகனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திருமணம் வைத்து கொடுத்தார்கள் என்ற மேலதிகமான செய்திகளும் அருமையான சகோதர மக்கள் இருக்கிறது. இப்படியே சென்று கொண்டு இருக்கிறது. சுமார் 752 ஆண்டுகளுக்கு பிறகு 737 வருஷம் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இறுதிக்கு வந்துடுறேன். 1924 முதல் உலகப் போர் உலகம் முழுக்க பிரிட்டன் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் வந்தது போன்று மீண்டும் பலஸ்தீன் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் செல்கிறது 730 வருடங்களுக்கு பிறகு. இதுவரைக்கும் யூதர்கள் சீனிலே இல்லை. இன்னைக்கு யூதர் தான் பெரிய அன்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். நாம இதுவரைக்கும் 133 சீனை விட்டு வெளியே போனவன், கிபி 133 கிறிஸ்தவர்கள் அடிச்சு வெட்டினாங்க இல்லையா யூதர்கள், அப்போ வெளியே போனவன் இது வரைக்கும் அவனுக்கு சீன்ல அவனுக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கான படைபலம் அதுக்கான தகுதி இல்லாதனால அவன் உள்ள வராமல் இருந்தான். கண்ணியமான சகோதர மக்களே, 1924 முதல் உலகப் போர்ல ஹென்றி அவருடைய தலைமையில் மீண்டும் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படுகிறது, கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. கிதாபில் எழுதுகிறார்கள், சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியுடைய கபரில் கால் வைத்து சொன்னார், இதுவரைக்கும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, இனி இந்த தேசம் எங்களுக்கு கட்டுப்பாட்டு, இனி ஒரு சுல்தான் வரமாட்டார், கபரிலிருந்து எழுந்தது என்று சொன்னதாகவும் செய்தி வருகிறது. இனி அரபியில் இருக்கக்கூடிய அரபியர்கள் முழுக்க பெண்களாக இருக்கிறார் இல்லையா? அரபு தேசத்தை ஆள்பவர்கள் எல்லாம் பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை ஒருபோதும் வெற்றிக்கொள்ள முடியாது என்பதாக சொல்லி அவன் பேசிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அருமையான செய்திகள். இதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக வந்துடுவோம். 1875 தியோடர் ஹெர்சில் என்பவன் கிறிஸ்தவன். இவன் தான் நான் மேலே சொன்னது போல இரண்டாம் அர்பன் என்பவர் எப்படி ஒரு காரணகர்த்தாவாக இருந்தாரோ, இமாதுத்தீன் கஜ்னி அவர்கள் எப்படி காரணகர்த்தாவாக இருந்தாரோ அதுபோன்று இரண்டாம் தியோடர் ஹெர்சில் என்பவன் இந்த தேசம் யூதருடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்பதில் முதல் விதை விதித்தவன் இவன் தான் இல்லையா? சியோனிசத்தை முதல்ல அறிமுகப்படுத்தியது இவன் தான். 1875 ஐரோப்பிய நாடுகள் முழுக்க கிறிஸ்தவர்களிடத்தில் யூதர்களிடத்தில் சுற்றுப்பிரயாணம் செய்கிறார். கிறிஸ்தவருடைய நாடுகளாக இருந்தாலும் அங்கு பெரிய பெரிய பதவிகளில் இருந்தது, பெரிய பெரிய அதிகாரத்தில் இருந்தது, பொருளாதாரத்துடைய துறைகளில் மின்னிக் கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். இவர்களாக சென்று சந்திக்கிறார், நமக்கான தேசத்தை நம்ம உருவாக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம விரட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நம்முடைய நிலை ரொம்ப மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது, இது இப்படியே விட்டால் சரி வராது, நம்ம மீண்டும் பலஸ்தீன் நம்முடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்பதாக சொல்லி நாடாக செல்கிறார். 1897 சியோனிச முதல் மாநாடு சுவிட்சர்லாந்தில் நடைபெறுகிறது. முதல் மாநாடு நடைபெறுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த மாநாட்டில் முடிவு செய்கிறார்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்களை நம்ம பலஸ்தீனில் குடியமர்த்த வேண்டும். சும்மா குடியமர்த்த முடியாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை வாங்க வேண்டும். மிகப்பெரிய ஃபண்டு கரெக்ட் பண்ணுறாங்க. தேசம் முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்கள் நல்ல பொறுப்பில் இருக்கிறனால மிகப்பெரிய பணம் அதில் புரளுகிறது. அருமையாக பாலைவன தேசங்களுக்கு தங்கங்களையும் வெள்ளிகளையும் கொடுத்து பலஸ்தீனில் இடங்கள் வாங்கப்படுகிறது. ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இடங்களை வாங்க வேண்டும். இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாக வட மாநிலங்களை சார்ந்தவர்கள் குடியேறி கொண்டிருக்கிறார் தெரியும் இல்லையா? வாடகைக்கு இருக்க மாட்டாங்க. 90% இவர்கள் நிலத்தை வாங்குவாங்க, வாடகைக்கு வரமாட்டாங்க.
வாடகைக்கு வந்து எப்போ விரட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லி நிலத்தை வாங்கி தான் அங்கே கடைகளை, சின்ன கடையாக இருந்தாலும் நிலத்தை சொந்தமாக வாங்குவாங்க. இது மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகிறது. அவர் முடிவு செய்கிறார்கள் 1920 1940 வரைக்கும் முதல் உலகப் போரில் ஜெர்மனியில் முஸ்லீம் கிறிஸ்தவ யூதர்கள் பயங்கரமாக அடிக்கப்பட்ட நேரத்தில் சுமார் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதாக ஒரு செய்தி. அந்த நேரத்தில் உலகம் முழுக்க அறிவிப்பு செய்யப்படுகிறது, எல்லோருமே பலஸ்தீனுக்கு வாருங்கள் என்பதா. பலஸ்தீனுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். கண்ணியமான சகோதர மக்களே, 1947 நவம்பர் 29 ஐநா அன்னைக்கு பலஸ்தீன் கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. செய்தி புரிஞ்சுக்கோங்க, இந்தியா எப்படி பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததோ அது போன்று பலஸ்தீனும் பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் தான் பலஸ்தீன் இருந்தது. 1947 நவம்பர் 29 ஐநா ஒரு அறிக்கை விடுகிறார்கள், பலஸ்தீனில முஸ்லிம்களுக்கு இடம் இருப்பது போன்று யூதர்களுக்கும் ஒரு இடத்தை நாங்கள் கொடுக்கிறோம், அவர்களுக்கான அந்த நாட்டுக்கான பெயர் இஸ்ரேல் என்பதாக முதல்ல அறிமுகப்படுத்துபவர் 1947 நவம்பர் 29 ஐநா. உலகத்தில் பல நாடுகள் கடுமையான எதிர்ப்பு, இந்தியா உட்பட ரொம்ப கடுமையாக எதிர்த்தவர். அந்த நேரத்தில் கூடிய இந்தியாவுடைய பிரதமரும் காந்தியும் மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் இதை எதிர்த்திருக்கிறார்கள். ஆனால் 2 முக்கியமான நாடுகள் பிரிட்டனும் அமெரிக்காவும் யூதர்களுடைய கருத்தில் இருந்தனால, அவர்களோடு இருந்தனால அருமையான சகோதர மக்களே அந்த நாடு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அது வரைக்கும் பிரிட்டன் தான் பலஸ்தீனை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பிரிட்டன் தான் பலஸ்தீனை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் யூதர்கள் அந்த அமெரிக்காவில் பிரிட்டனில் பெரிய பெரிய பொறுப்பில் இருப்பதனால இவர்களோடு ஒரு வியாபாரம் பேசுகிறார். சொல்லப்படுகிறது இரண்டாம் உலகப் போரில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், ஜெர்மனிக்கு எதிராக நாங்கள் வேலை செய்கிறோம், தொழில்நுட்ப ரீதியாக பொருளாதாரத்தை கொடுப்பதன் மூலமாக என்னென்ன உதவிகளை எல்லாம் நாங்கள் செய்ய முடியுமோ எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறோம். நீங்கள் பலஸ்தீனை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் பலஸ்தீனை 2 பங்காக பிரித்து எங்களுக்கான ஒரு பங்கை தர வேண்டும் என்பதாக ஒப்பந்தம் போடப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரில் அவர் எதிர்பார்த்தது போன்று பிரிட்டன் வெற்றி பெறுகிறது, ஜெர்மனி மிகப்பெரிய அடி வாங்குகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த ஏற்கனவே சேர்ந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பலஸ்தீனை 3 துண்டாக போடுகிறார்கள். பலஸ்தீன் 3 துண்டாக்கப்படுகிறது. பலஸ்தீன் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், அரபியர்களுக்கான ஒரு நிலப்பகுதி, யூதர்களுக்கான ஒரு நிலப்பகுதி. இதல்லாத ஜெருசலம் அது பொதுவான பகுதி, அது யூதர்களுக்குமானது, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கும் அல்ல, அரபிகளுக்கும் அல்ல. இரண்டுமே அதில் பொறுப்படுத்த 2 பேருக்குமே அது உரிமை இருக்கிறது என்பதாக 3 பங்காக சொல்லப்படுகிறது. 28,000 சதுர கிலோமீட்டர் தான் பலஸ்தீன். தமிழ்நாட்டில் 4 ஒரு பகுதி, கேரளாவை விட சின்ன மாநிலம், கேரளா மாநிலத்தை விட சின்ன நாடு பலஸ்தீன். 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அதில் கூட ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அரபுகள் 70% பலஸ்தீனில் இருந்தார்கள், அவர்களுக்கான நிலப்பரப்பு வெறுமனே 43. 70% அரபிகள் இருக்கிறார்கள். பலஸ்தீனுடைய மொத்த மக்கள் தொகையில் அரபுகள் 70%, அவர்களுக்கான நிலப்பகுதி வெறுமனே 43. கிறிஸ்தவர்கள், யூதர்கள் 30% தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கான நிலப்பகுதி 56% நிலப்பகுதிகள் கொடுக்கப்படுகிறது. இஸ்லாமிய நாடுகள் மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் முழுக்க பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவுடைய உதவியை கொண்டு மிகப்பெரிய சண்டையிடுகிறார்கள். 1967 கடுமையான போர் நடைபெறுகிறது. அந்த போரில் கடுமையான சகோதர பெருமக்களே, யூதர்கள் மிகப்பெரிய வெற்றி வாங்கி சொல்கிறார்கள். பலஸ்தீனிலிருந்து பிரிட்டன் வெளியே செல்லும் பொழுது இஸ்ரேலை சுதந்திர நாடாக அறிவித்து வெளியே செல்கிறது. அருமையான சகோதரர்கள், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த தேசம் யூதருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. 60 லட்சம் யூதர்களை ஜெருசலத்தில் குடியமர்த்தினார்கள் இவர்கள். இப்பொழுது 2017 அவன் ஏற்கனவே சொன்னால் 2027க்குள்ள ஜெருசலத்தை நாங்கள் கைப்பற்றி ஜெருசலம் இஸ்ரேலுடைய தலைநகராக ஆட்கோம் என்று சொன்னான். ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி 2017 அவன் அறிவிச்சுட்டான் ஜெருசலம் யூதர்களுடைய இஸ்ரேலுடைய தலைநகரம் என்று. ஏற்கனவே ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா யூதர்களுக்கான ஒரு பகுதி இருந்தது, முஸ்லீம்களுக்கான ஒரு பகுதி இருந்தது, ஜெருசலம் பொதுவான பகுதியாக இருந்தது. ஜெருசலம் எங்களுக்கானது என்று சொல்லி இன்னைக்கு ஜெருசலம் இஸ்ரேலுடைய தலைநகராக. நீங்கள் விக்கிபீடியாவில் போட்டு பார்த்தீங்கன்னா பலஸ்தீனுக்கும் தலைநகரம் ஜெருசலம் தான், இஸ்ரேலுக்கும் தலைநகரம் ஜெருசலம் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிறது ஜெருசலம் யூதருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இது மாதிரி நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கான ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்னவென்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நான் ஒரே ஒரு செய்தியோடு முடித்துக் கொள்வேன். நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னேன், அல்லாஹுடைய பள்ளி மீட்கப்பட வேண்டும் என்ற மனநிலையில் நம்ம இந்த செய்திகளை படிக்கணும், இதை பற்றி நம்ம பேசணும். இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த மக்களுக்கான நிலப்பரப்பு சம்பந்தமான பிரச்சனை, இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ட்டு. ஒரு ஹதீஸோடு நான் முடிப்பேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பொருளை அபகரிப்பதற்காக ஒருவர் வருகிறான், நான் என்ன செய்யணும்?
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலா தூத்தி, அநியாயமாக கொடுக்குறா நீ கொடுக்காதுன்னு சொன்னாங்க. அந்த மனிதர் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் இன் காத்தலனி, நான் கொடுக்கலன்னு சொல்லி என் பொருளை அவன் அபகரிச்சா, சண்டை போட்டா நான் என்ன பண்ணட்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீனும் சண்டை போடு. அவன் அசத்தியத்தில் இருக்க, அவனே சண்டை போடும் பொழுது முஸ்லீம் நீயே கவலைப்படுற, நீனும் சண்டை போடுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மனிதர் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் அந்த சண்டையில் நான் இறந்து விட்டால், அந்த சண்டையில் நான் இறந்து விட்டால் அந்த ஷஹீது, நீ ஷஹீதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ் அந்த சண்டையில் நான் அவனை கொலை செய்து விட்டால், செய்தி புரியுதா? என் பொருளை ஒரு தபகரிக்கிறான், நான் என்ன பண்ணணும்? நீ சண்டை போடு, நீ கொடுக்காத. அவன் என்னிடத்து அவன் சண்டை போட்டா நீனும் சண்டை போடு. அந்த சண்டையில் நான் செத்து இறந்துட்டா நீ ஷஹீது, நான் அவனை கொலை செய்து விட்டால் பகுப்பினார், அவன் நரகத்துக்கு போவான், நீ கொலையான பாதுகாப்பு உனக்கு கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னுடைய பொருளை பாதுகாப்ப, என்னுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஜிஹாது, இறந்தா ஷஹீத் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த பள்ளிவாசல் என்பது முழுக்க அல்லாஹுடைய வீடு. அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹுடைய வீடு மீண்டும் இஸ்லாமுடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்பதில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். இன்றைக்கி நிறைய செய்திகள், தற்கால இஸ்ரேலுடைய பலஸ்தீனுடைய நிலைகளை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய செய்தி, அதெல்லாம் பேச முடியாத அளவிற்கு நிறைய செய்தி வெளியே வருவதில்லை. பேச முடியாத அளவிற்கு நிறைய ஒரு கோரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பலஸ்தீனை சார்ந்தவர் நம்ம இடத்துல வைக்கின்ற இரண்டு ஒரு உதவிகள், ஒன்று எங்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள், இரண்டாவது மக்கா மதினாவுக்கு நீங்கள் ஜியாரத் செய்வது போன்று தயவு கூர்ந்து எங்களுடைய நாடுகளுக்கும் நீங்கள் ஜியாரத்துக்காக வாருங்கள். இதுவும் ஒரு புனித பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நன்மையை நாடி ஜியாரத் செய்வதாக இருந்தால் 3 நாடுகளுக்கு மட்டுமே சொல்ல முடியும். ஒன்று மக்கா, 3 பள்ளிவாசல் மட்டுமே சொல்ல முடியும். ஒன்று மக்கா, இன்னொன்று மதினா, ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸா. இதை தவிர்த்து வேறு எந்த பள்ளிக்கும் நன்மையை நாடி போகாதீங்க. வேறு காரணங்களுக்காண்டி போகலாம், பிரச்சனை இல்லை. அங்கே போனால் நன்மை கூட என்ற எண்ணத்தில் போகாதீங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த உலகம், குறிப்பாக இஸ்லாமிய உலகம், மக்கா மதினா நகருக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தில் 1% கூட பலஸ்தீனுக்கு கொடுப்பது கிடையாது, இல்லையா? வருடத்துக்கு 4 முறை 5 முறை வருஷம் உம்ரா போகிறாங்கலாம் நம்மளால நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பலஸ்தீனை பற்றி பேசுகிறதும், பலஸ்தீன் என்பதே அதை பற்றி பேசுகிறதே முஸ்லீம்கள் பல பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றி பேசுகிறோம், நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி அந்த நாட்டை பற்றி பேசுகிறது, அது நமக்கான உரிமை என்று பேசுவதற்கே பல இஸ்லாமிய நாவுகள் தடுமாறி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, நம்முடைய அதிகமான துவாக்களில் நம்ம இந்த பலஸ்தீனுக்காக செய்வோம். குறிப்பாக பலஸ்தீனில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் அநியாயமாக கொல்லப்படுகின்ற அந்த நேரத்தில் அவர்களாலே அதிகமாக துவா செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கிதாப் ஒரு தகவல் படித்த கிதாபுகளில் இன்றைக்கி நம்ம இஃப்தார் செய்யும் பொழுது என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் தான் அவங்க சகரே செய்கிறாங்க. செய்து புரியுதா? நம்ம இஃப்தாரில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அல்லாஹ் மலக்கு சுந்து சொல்லி பேரிச்சம்பழம் சாப்பிட போகிறோம், இல்லையா? கஞ்சி குடிக்க போகிறோம். அவன் அந்த நிலையில தான் சகரை செய்யறான். சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, பேரிச்சம்பளம் கூட இல்லாத நிலையில, பள்ளிவாசல் தண்ணீர் கொடுத்து கூட சகரை செய்ய முடியாத நிலையில இன்னைக்கு பலஸ்தீன் சென்று கொண்டிருக்கிறது. அருமையான சகோதர மக்களே, அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்ட தேசம் அது. அல்லாஹ் தஆலா அந்த நகரம் மீண்டும் முஸ்லிமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும். சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியை போன்று நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய முத்துஃபாக்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற துவாவோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.